போயிட்டு வந்துச்சு. நீ போயிட்டு வரியா? போயிட்டு வந்துரு போ. அப்படியே நடந்து போய் நான் அந்த மரத்துக்கு எடுக்கணும், அந்த பக்கம் போயிட்டு வந்துடும். அதான் ஓடையில் தண்ணி போகுது. இப்போ போனால் ஈஸியாக போயிட்டு வரலாம்னா அங்கே. அன்னைக்கு வயக்காட்டில் கட்டு தருமாறி போயிடுச்சு. ரெண்டாவது வழியாக போனோம்னா மேலே போயிட்டு போயிட்டு வரலாம். அங்கே போய் போயிட்டு அங்கே போக முடியாது, அங்கனக்குள்ளே போக முடியாதுடா. அருவிக்கிட்ட தான் போக முடியல, ஓடைக்குள்ளே இறங்கி போனோம். திரும்பி போகும்போது அந்த அருவியை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போவோம். அது முன்னாடி போய் முதல்ல அந்த அருவியை பார்த்துட்டு வந்துடும். அவ்வளோ தூரம் வந்ததுக்கு குளிக்கிறோமா இல்லையா? குச்சி அப்படியே வண்டி டூ வீலர்லாம் வேகமாக வந்தோம்னா பரட்டி விட்டுரும். நல்ல வேலை. ஆமாம், கண்டிப்பாக மட்டன் பிரியாணி ஆகிடும். நீங்களே வச்சுக்கோங்க, ஒரு 10,000 ரூபா கொடுத்துருங்கன்றாங்க. நல்லா யாபம். இங்கே போகும்போது கூட என்னடா ஏறின அளவுக்கு திரும்பி இறங்கிடுவோம் பொழுதுக்கு தரைக்க அப்படின்னு. இங்கே போயிட்டு இங்கே குளிக்க முடியலன்னு சொல்லிட்டு அப்புறமேல் தான் கிளம்பி போனோம். குளிக்கலாம்ட்டு போனோம். இங்கே குளிக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை, சரி அடுத்த அருவியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். பையனும் அங்கே போய் இறங்கி தான் ரொம்ப நேரம் குளிச்சுட்டு இருந்தோம். இங்கேயே நமக்கு போயிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இறங்கி அந்த பாறை பாறையாக நவந்து போய் அன்னைக்கு இருங்க நான் போய் பார்த்துட்டு வர்றேன். என்ன அதுங்களாட்டி பார்த்தா பிள்ளைய தூக்கிட்டு நீங்கள்லாம் வந்துட்டீங்க ஸ்பாட். ஆமாம், எல்லா ஓடையோட ஆரம்பமும் ஒரு சின்ன அருவியாக தான் இருக்குது. ஆனால் அதோட அடித்தளத்தை தேடி போகணும், அவ்வளோதான். இந்த ரோட்டில் இவ்வளோ டிராஃபிக் ஆகி போச்சு. இந்த இடத்துல டேம் இருந்துச்சு, இதை தாண்டியா? இன்னும் ரொம்ப தூரம் போகணும், அந்த டேம்லாம் தாண்டி போகணும்ல. ஸ்கூலு மறுபடியும் இன்னும் ஸ்கூல் கட்டிக்கிட்டு இருக்காங்க.
குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்கல்ல, மண்டை முடியெல்லாம் பறந்துக்கிட்டு இருக்கு. ஆஃப்லைன் மேப்பே டவுன்லோட் பண்ணி வச்சேன், ஆனால் அதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. இந்த வழியில் இறங்குற வழி வந்து நல்லா டிராஃபிக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வழியில் தான் யாருமே இல்லாத வழியாக இருந்துச்சு. காட்டலாம்.
பிளேஸில் வந்துருக்கான். எவ்வளோ பெரிய மலை பாரு, அங்கிட்டலாம் போயிட்டே இருக்கு மலை. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல. நான் ஆக்சுவலாக அந்த மலையெல்லாம் கடந்து வந்துட்டான். இன்னைக்கு தான் வந்து பச்சை மலையை கம்ப்ளீட்டாக சுற்றியாச்சு. இல்லை அதான் சுற்றுறதெல்லாம் இடம் இருக்குது. நம்ம வந்ததுலேருந்து அந்த பக்கம் லெஃப்ட் சைடு கட் பண்ணி போகிற ஏரியாவிலே 2 அருவி மேப்பில் காட்டுச்சுல, அது அந்த பக்கம் போகிறது கூட இருக்குது. சொல்கிறேன் இவ்வளோ கூட்டம் வர்றாங்கன்றேன், இவ்வளவு கூட்டம் வர்றாங்கன்றேன். ஏதாவது ஒரு மேப்பில் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி விட்றானுங்க. இதை யூடியூப்பில் போய் அப்படி இருக்கு இடம், இப்படி இருக்கு இடம், இயற்கையான இடம் அப்படின்ட்டு. சாப்பிட்றதுக்கு விலங்குகள் இல்லைங்கிறது தான் எனக்கு மனசுக்கு வேதனையாக இருக்குது. அதை சாப்பிட்றதுக்கு இந்த குரங்கு, அவ்வளோ குரங்கு அங்கே கீழே கிடக்கும் பாவம், சோறு தண்ணி இல்லாமல் அடிவாரத்தில். அந்த முந்திரி பழத்தையெல்லாம் குரங்குகள் தீயாது உள்ளது. அதெல்லாம் வந்துச்சுன்னா அந்த ஒரு உன்னை போல் ஒருவன் தெரியல. என்னமோ பழத்தை பேர் கொத்து கொத்தா காய்ச்சி கிடக்கு. என்ன பாப்பா, மாங்காயா? வாழைப்பழம் இருக்கா? ஒன்று 5 ரூபா. 5 ரூபா தாங்க. 20 ரூபா பழம் வேணாமா? பழம் எவ்வளோயா? ஒரு பழம் இதுதானா? 5 ரூபா. இது எங்களோட இதெல்லாம். இந்த கொண்டு அந்த 3 பழத்தையும் கொடு. மாங்காய் வேணாமாண்ணா? வேணாம் வேணாம். 5 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க. இதெல்லாம் கருவேப்பிலை செடி மாதிரி இருக்கு. உங்களை ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். ஓடுறாங்கப்பா. அட ஒன்றும் பண்ண மாட்டாங்க. டேய் தம்பி, வாழைப்பழம் சேல்ஸ் பண்ண செல்ஃபி எடுக்கிறேன்னா பயந்துட்டு ஓடுற. என்ன கருவேப்பிலை தான்? நல்ல கருவேப்பிலை தானே உனக்குதா? சூப்பராக வாசம் வருது. ஆஹா அடாடாடாடா போதும். அப்போ ஏன் ஏயா அதுக்கு சொல்கிறாங்க. அது நல்ல கருவேப்பிலை தான் பார்த்தோம். சரி ஓகே பாய். பார்த்தியா எவ்வளோ நல்லது சொல்கிறாங்கன்னு. அது நம்ம வந்த லக்கமே இந்த ஏன்னா நம்ம அந்த வந்த வழியில் இந்த பொடி கருவேப்பிலையாக இருக்கும் பார்த்தியா அழகா, அது நிறையா இருந்துச்சு. ஹோட்டல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்களே. இது வந்தப்போ இது வழியாக தான் கொஞ்சம் தூரம் போனோமா, போயிட்டு நான் அதுக்கப்புறம் எங்கிட்டு இருக்குமோ என்னமோ வழி இருக்குமோ என்னமோ தெரியலன்னு திருப்பி வந்துட்டான். இது வழியாக போயிட்டு இன்னும் 10 படி கூட இருக்காது. மாங்காய் தோப்புக்குள்ள பந்தாக்கி அதுதான் நேரம் பார்த்து வண்டியை பிரேக் போட்டோம்னா மாறி விட்டு செத்துருவோம் போல இருக்குல்லை. மேலே ஊரா இது ஊரம் சரளக்கெல்லாம் இருக்குது. இந்த ஏதாவது கொஞ்சம் வீடியோ இல்லை அருவி போகிற வரைக்கும். அது அதான் இந்த மரம் வச்சுருக்காங்க, பலாமரம்.
அங்கே போய் குளிக்கிறோம்னு சொன்னோம் பார்த்தியா, அந்த அருவிதெல்லாம் படிப்படியாக இங்கே வர்றது அதானே. அந்த ஒரு சின்ன அருவி நமக்கு குளிக்கிறதுக்கு இறங்கி ட்ரை பண்ணிட்டு வந்தோம்ல, அந்த அருவி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக அந்த ஓடை இங்கே வருது. அந்த மலைகளுக்குள்ளே இருக்கும்போது அப்படியே கருங்குமுன்னு இருந்துச்சா, இங்கிட்ட வந்ததுமே புத்தல்வெளி மாதிரி ஆயிடுச்சு. நார்மலாக பார்க்கறதுக்கு சமதளமாக இருந்தாலும் நண்பர்களே, இது பயங்கர உயரமான இடம் அப்படிங்கிறத போக போக தெரிஞ்சுக்கிறீங்க. இன்னும் சற்று நேரத்தில் பாருங்கள், திடுக்கிடும் பள்ளத்தாக்குகள் நிறைந்த ஒரு காட்சியை பார்ப்பீங்க. செம்ம கூட்டமாக இருக்குது. உட்காந்துருந்தம்மா, மூங்கிலில் ஒரு பெஞ்சு இருந்துச்சு, அதில் படுத்துருந்தோம். அதான் பெஞ்சில் தான் தரேன். அப்படியே கண்டினியூ இன்னுமே பண்ணாமல் நீ வாட்டுக்கு போயிட்டே இருக்க.